கூகுள் பே மூலம் ஒரு சிறிய தொகையை நமக்கு அனுப்பி அதன் மூலியமா நம்மளுடைய மொத்த காசும் ஆட்டைய போடுற ஒரு குரூப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம். அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலியமாக நம்மளுடைய பணத்தை கொள்ளடிக்கக்கூடிய ஒரு நூதன நுட்பத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சைபர் கிரைம்ல இருந்து தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அந்த தகவலை நாம தெரிஞ்சது முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் அனுப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சைபர் கிரைம் பிரிவு என்ன தகவலை சொல்லியிருக்காங்க, எப்படி நம்ம கிட்ட இருந்து அந்த குற்றவாளிகள் வந்து சைபர் கிரைம்ல நம்ம கிட்ட இருந்து காசை வந்து எடுக்கிறாங்கன்ற முழு தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்க இந்த நவீன காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லார் கையிலுமே ஒரு குட்டி பேங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா எல்லாருமே ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறோம். இப்படி ஸ்மார்ட் போனை பயன்படுத்தும் போது அந்த ஸ்மார்ட் போன்ல எல்லாருமே ஜிபே, போன்பே இது மாதிரி பல்வேறு பண பரிவர்த்தனைகளை வந்து அதுல வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த திருடக்கூடிய கும்பல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட சிறிய தொகையை நம்மளுடைய அக்கௌண்ட்ல அவங்க போடுறாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்ல நம்ம அக்கௌண்ட்ல காசு வந்த உடனே நமக்கு தெரியும் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நமக்கு காசு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நாமளும் போய் செக் பண்ணா அது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பேர்ல ஒரு ஐடியில வந்திருக்கும். வந்தவொடனே நினைச்சோம் யார் நமக்கு காசு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சவங்களுக்கு இல்ல யாரோ காசு கொடுக்க வேண்டியவங்க நீங்க யாரா காசு போட்டீங்களா, நீங்க யாருக்குன்னா காசு போட்டீங்களா அப்படின்னு நம்ம கூட கேட்டிருப்போம். நிறைய பேர் அது மாதிரி எனக்கு கூட பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல இருந்து காசு போடுறாங்கன்னு சொன்னா அவங்க அக்கௌண்ட்ல இருந்து போடாம வேற ஒருத்தர் அக்கௌண்ட்ல இருந்து போடுவாங்க. நமக்கு காசு வர வேண்டியது இருக்கும். ஸோ நான் கால் பண்ணி கேட்டோம்னா ஆமாங்க இது மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நான் போட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டுங்களா, இதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. என்னால அனுப்ப முடியல, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அனுப்புறேன், என்னால அனுப்ப முடியல, எங்க டேடி கிட்ட இருந்து அனுப்புறேன், இது மாதிரி பல்வேறு விஷயமா சொல்லுவாங்க. என்கிட்ட இருந்து அனுப்ப முடியல, எங்க சார் மேனேஜர் கிட்ட இருந்து அனுப்புறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது போல யாரோ நமக்கு அனுப்பியிருக்காங்க நீங்க நினைப்பீங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு போட்டார் இல்லைங்களா, அந்த நபர் நமக்கு அந்த டைம்ல கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸோ நீங்க இந்த அலசி ஆராய்ச்சி கொஞ்சம் குழப்பத்துக்குள்ளாவீங்கல்ல, கொஞ்சம் குழப்பமா இருப்பீங்க. எங்க இருந்து இந்த 5,000 நமக்கு வந்திருக்கோம், யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு யோசிச்சுனே இருப்பீங்க. மண்டை குழப்பமா இருக்கும். அவர் அமைச்சிருப்பாரா, இவர் அமைச்சிருப்பாரா, டேடி அமைச்சிருப்பாரா, அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்புக்கு ஏத்தா போல யாரோ ஒருத்தர் மேல கண்டிப்பா நானா இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் ஜஸ்ட் சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா? அப்படி நம்ம சந்தேகப்பட்டு கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் சைபர் கிரைம் பிரிவு வந்து சொல்றாங்க. அந்த டிஜிட்டலா அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா அந்த டைம்ல கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்மள கேப் விட்டா நாம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த டைம்ல அவங்க கால் பண்ணி நம்மள அந்த நாம கன்ஃபியூஸா இருக்கிற டைம்ல ஒரு பதற வைக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுவாங்க. அதாவது டக்குன்னு கால் பண்ணி ஐயோ சாரிங்க இது மாதிரி தெரியாம காசை நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன், அந்த காசு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு பில் பே பண்ண சொல்ல அர்ஜென்ட்ல தவறான நம்பரை போட்டிருக்கேங்க, சாரி மன்னிச்சிருங்க, எங்க டேடியோ இல்ல மம்மியோ அவங்க சொந்தக்காரோ பையனோ குழந்தையோ யாரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு நான் வந்து மெடிசன் வாங்கிட்டு காசு கட்டணும், இப்ப கட்ட முடியுமா, கவுண்டர் நிக்கிறேங்க, என்ன மன்னிச்சிருங்க, தயவுசெய்து இந்த காசு திருப்பி அனுப்பிடுங்க, ரொம்ப எமர்ஜென்சிங்க அப்படின்னு சொல்லி நம்மள கெஞ்சுவாங்க. இப்படியும் சொல்லலாம். இல்ல அது ஒரு ஆபீஸ் போனோம், நான் வந்து அதை வந்து பேங்க்ல கட்டணும், நான் வந்து தவறுதலா வந்து உங்களுக்கு அனுப்பிட்டேன், அது வசூல் பண்ண போனோம், அந்த பணம் இந்த பணம் ஏதோ அவங்க சொல்ற விஷயம் ஏற்கனவே நாம குழப்பத்தில் இருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது அந்த குழப்பத்தில் இருக்கக்கூடிய டைம்ல நம்மளை பதற வைக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் நம்மள எமோஷனலா நம்மள வந்து பதற வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே நாம என்ன பண்ணுவோம், உடனே நம்பிடுவோம். ஐயோ பாவம் நம்ம யாரோ நினைச்சிட்டு இருந்தோம், இவங்க தான் அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு உடனே என்ன பண்ணுவோம் நம்ம ஆளுங்க டக்குன்னு சரி உங்க நம்பர் சொல்லுங்க நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுறேன் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ ஒண்ணு இப்படி சொல்லுவோம். ரெண்டாவது நம்ம அனுப்புறேன்னு சொன்னதுமே அவன் வந்து நம்ம வட்டத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு லிங்க் மட்டும் அனுப்புறேங்க, தயவுசெய்து அனுப்பிச்சு விட்ருங்க, எனக்கு இந்த நம்பருக்கு தெரியல, நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், அந்த லிங்கை தொட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், நீங்க காசு எனக்கு அனுப்பிச்சு விட்ருங்க, உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியமா போதுங்க அப்படின்னு அவங்க சொன்னதை நம்மளுக்கு என்ன வந்துட்டோம், அப்படியே நம்ம ஒரு பெரிய சமூக சேவையை நாம செஞ்சிட்டோம். நம்ம வந்து அதுல இருந்து வந்து ஒரு யாரோ அனுப்பிச்சிட்டாங்க காசு, கஷ்டப்படுற ஃபேமிலி, அவங்க காசை வந்து நம்ம எடுத்துக்கல, நாம திருப்பி அனுப்புறது மூலியமா நம்ம இந்தியாவுக்கே வந்து ஒரு பெருமை சேர்த்துட்டோம் அப்படின்னு நினைச்சுதான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல சிக்கிக்கிறாங்க அப்படின்ற சைபர் கிரைம் சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல நீங்க அந்த காசை அது 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 5000 ரூபாயோ நீங்க திருப்பி அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா அனுப்புற டைம்ல நீங்க உங்களுடைய பின் நம்பரை போட்டு ஜிபேவோ போன்பேவோ ஏதோ ஒரு நெட்வொர்க்கை நீங்க பயன்படுத்தி ஏதோ ஒரு பணவர்த்தியை நீங்க பயன்படுத்தி அவங்க அனுப்புவீங்கல்ல, அந்த சேம் டைம்ல நீங்க எந்த பின் போடுறீங்களோ அந்த பின் நம்பர் அவங்களுக்கு அங்க டிஸ்பிளே ஆகும். அதை பயன்படுத்தி நீங்க பின் நம்பரை போட்டு அவங்க காசையும் அவங்களுக்கு அனுப்பிடுவீங்க. நீங்க அனுப்பிச்ச மறு செகண்டு உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய காசு மொத்தத்தையும் அவங்க வழிச்சு எடுத்துருவாங்கன்றத சைபர் கிரைம்ல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பதிவை படிக்கும் போதே அந்த தகவலை கேட்கும் போது கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும்
ஒரு 10 பேர் வந்து இதை கேட்டாலும் இல்ல 10 பேர் இதை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு தெரிவிச்சாலும் உண்மையாக நல்ல விஷயத்த நாம எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாங்க. அது இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதாங்க. கண்டிப்பா நமக்கு இது மாதிரி பிரச்சனை வந்தா நாம என்ன பண்ணணும்ன்றதையும் சைபர் கிரைம்ல தெளிவுபடுத்திருக்காங்க. அதாவது அதாவது எனக்கோ இல்ல உங்களுக்கோ நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து நமக்கு காசு வந்திருக்கு. ஒரு 1000 ரூபாய் இருக்கட்டும், அது 5000 ரூபாய் இருக்கட்டும், அது 50,000 ரூபாய் இருக்கட்டும். அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இது. ஸோ அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா அவன் காசு அனுப்புவான். ஸோ அதிகப்படியா காசு இருக்கவங்களும் ஒரு 5000 ரூபாய் அனுப்பிச்சா வந்து பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் தானே அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிடும், நம்மளுக்கு எதுக்கு இந்த காசு அப்படின்னு நீங்க அனுப்பிச்சு அந்த கேர்லெஸ் அந்த ஒரு செகண்ட் அவங்க பயன்படுத்திக்கிறதா சைபர் கிரைம்ல சொல்லியிருக்காங்க. நாம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. அந்த நபர்கிட்ட நம்ம வந்து நான் உங்க காசு அனுப்புறேன், எனக்கு பின் நம்பர் சரியா தெரியும் அது மாதிரி சொல்லி கால் வந்தா, பின் நம்பர் சரியா தெரியல, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கேன், நான் வீட்டுக்கு போய் அனுப்புறேன், இது எங்க டேடியோட நம்பரு, எங்க மம்மியோட நம்பரு, இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனை மாத்திருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு காசு அனுப்பிடுறேன் அப்படியே சொல்லிட்டு நீங்க காலை கட் பண்ணலாம். ஒண்ணு மேட்ரு டேவிட் பண்ணலாம். அந்த 10 நிமிஷத்துல நீங்க தெளிவாகிறதுக்காக தான் அந்த 10 நிமிஷம் டைம் கேட்கறேன். உடனே நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கோ இல்ல யாருக்கோ கால் பண்ணீங்கன்னா உங்களை உஷார் பண்றாங்க. இல்ல நீங்களே கூட ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே உஷாராயிடுவீங்க. கேட்க இருக்கும். நீங்க அதுக்கு அடுத்தபடியா பண்ண வேண்டியது நம்மளுடைய பேங்க்குக்கு நாம தகவலை தெரிவிக்கணும். முடிஞ்சா பக்கத்துல இருந்தா நேர்ல போய் சொல்லுங்க. இல்ல சொல்ல முடியாத சூழ்நிலையா இருந்தா அடுத்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நீங்க வெளியில இருப்பீங்க, லாங்ல இருப்பீங்க, வேற எதனா ஊர்ல இருப்பீங்க, எங்க வேணா இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போயிடலாம். இது மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு காசு வந்தது சார், அவங்க திருப்பி காசு கேட்கறாங்க, இந்த காசை எப்படி நம்ம அனுப்புறது எனக்கு பயமா இருக்கு, நான் சந்தேகத்தின் அனுப்பதான் நான் இங்க வந்துட்டேன், இந்த காசை நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், நீங்க இந்த நம்பருக்கு இந்த காசை அனுப்பிடுங்க சொல்லி அந்த காசை போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஒப்படைச்சிட்டு வந்துடலாம். வேலை முடிஞ்சுது. அவங்க படாச்சு ரெண்டாவது அந்த நம்பரே கால் பண்ணா கூட, சார் பக்கத்துல இந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் நான் காசை கொடுத்துட்டேன், அவங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன், அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, அவங்க காசை உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அது உண்மையா அவங்க அனுப்புறாங்களோ அனுப்பலையோ அது வேற விஷயம். ரெண்டாவது அவங்க கால் பண்ணி அவங்கள கேட்கறானோ கேட்கலையோ வேற விஷயம். நம்மள பிடிச்ச ப்ராப்ளம் முடிஞ்சிடும். நாம எந்த ப்ராப்ளத்தையும் சிக்கிக்காம மாட்டிக்காம தப்பிச்சிருவோம். அவ்வளவுதான் மேட்ரு. மற்றபடி வந்து இதுல நம்ம பெருசா ஆராய வேண்டியதில்லை. நமக்கு அடுத்தவங்க காசு தேவையில்லை அப்படின்ற எண்ணம் எனக்கும் இல்லை உங்களுக்கும் இருந்துச்சு சொன்னா நாம ஏன் அந்த காசை வச்சுக்கணும்? நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா அந்த காசு அது 1 லட்சமா இல்லை 10 லட்சம் கூட விடுங்க, அந்த காசை நம்ம ஒப்படைக்க இடத்துல ஒப்படைச்சிட்டு நாம ஃப்ரீயா வந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அப்படியே வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப தூரமா இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது, நம்ம சொன்ன 2 விஷயமும் உங்களால செய்ய முடியாது, பேங்க்கும் போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் உங்களால போக முடியாது. அப்படி வேற எதனா ஆப்ஷன் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படியும் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தகவலை சொன்னா போதும், மிச்ச விஷயத்த சைபர் கிரைம்ல பாத்துக்குவாங்க. நாம மேல சொன்ன அந்த காவல்துறையோ இல்ல பேங்குக்கோ நீங்க போக முடியாது சொன்னா அதுக்காக ஒரு நம்பர் வந்து சைபர் கிரைம்ல வச்சிருக்காங்க, 1930. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ஒரு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்றது சொல்றதுக்கு காரணமும் இதான். இந்த 1930 இந்த நம்பரை நீங்க அழைச்சி உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல எனக்கு காசு வந்து எனக்கு காசு கேட்டு தொல்லை பண்றாங்க, அது நடந்த விஷயத்த நீங்க சொல்லிடலாம். நான் காசு அனுப்பலாமா வேணாமா மிச்ச விஷயத்தெல்லாம் நீங்க பேசுவீங்கல்ல, அப்போ அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த 1930 தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கண்டிப்பா முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோ இல்ல உங்க ஃபேமிலிக்கோ உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கோ யாருக்கு வேணாலும் இந்த விஷயத்த சொல்றீங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். அந்த 1930 அப்படின்ற நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கால் பண்ணி சொன்னாலே போதும், மிச்ச எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. இது எதையுமே செய்யாம அவசரப்பட்டு பதற்றப்பட்டு நாம செய்யக்கூடிய சின்ன விஷயம், ஐயோ ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு, அதுக்கு உண்டான காசை நம்ம வச்சுட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, எங்க அப்படியே கதறுவாங்க கத்துவாங்க, நம்மள என்ன அவ்வளோ பண்ணலாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க, 10 நிமிஷத்துல ஒண்ணுமே ஆகாது. ரெண்டாவது நல்லா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அப்படி ஹாஸ்பிட்டல் சொன்னா கூட வருங்க உங்களுக்கு அனுப்ப வேண்டிய காசை இன்னொருத்துக்கு அனுப்பிட்டேன் அப்படின்ற டேட்டாவை அவங்க காட்டலாம்ல, கரெக்டுங்களா? அப்படியே பாத்தீங்கன்னா அந்த 5000 ரூபாய் தான் கடைசி அமௌண்டா வச்சிருப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இப்படி நிறைய விஷயம் இருக்கு லாஜிக்கா. இந்த லாஜிக்கா யோசிக்கிறது தான் அந்த 10 நிமிஷம் டைம் கேட்க சொன்னது. அப்படி டைம் கேட்டாலே நீங்க அந்த ப்ராப்ளம் தப்பிச்சிருவீங்க. ரெண்டாவது அந்த 1930 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பரை மறந்துடாதீங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தகவல் சொல்லலாம், நீங்க எங்க வேணா இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நீங்க வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நம்ம யாரும் எந்த ப்ராப்ளமும் வந்து நம்மள வந்து சேராது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் லைவா வந்ததுக்கு அப்புறம் நீங்க நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த காசை திருப்பி கொடுத்துட போறீங்க. அதனால உங்களை யாரும் எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அப்படியே அதனால உண்மையாவே இருந்தாலும் நான் பயந்து போய் தான் இதை பண்ணல, காசு அப்படியே தான் அக்கௌண்ட்ல இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. நாம அதுக்கப்புறம் போலீஸே நம்மள தேடி வந்து கேட்டா கூட நாம கொடுத்துடலாம். புரியுதுங்களா? நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காசை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒப்படைக்கிட்டா சிறந்த விஷயம். கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா டிஜிட்டல் அரெஸ்ட் எப்படி பண்றாங்க, எப்படி நம்ம இருந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ற விஷயமா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம்.
இது மட்டும் இல்லாம பார்சல்ல வந்து உங்களுக்காக போதை மாத்திரை வந்திருக்கு, போதை பொருள் வந்திருக்கு, நான் கமிஷனர் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ட்ரெஸ்ஸே போட்டு உட்காந்துருப்பாங்க. வீடியோ காலில் கூப்பிடுவாங்க. வீடியோ காலில் கூப்பிட்டு வீடியோ காலில் பார்த்து நம்ம பார்த்துட்டு உங்க பேர்லாம் வந்திருக்கு, உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம், உங்களுக்கு அந்த நாட்டுல இருந்து கால் வந்திருக்கு, இந்த நாட்டுல இருந்து கால், எல்லாமே பதிவாயிருக்கு, ரெக்கார்டு இருக்கு எங்க கிட்ட அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி அது மூலியமாவும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து பல்வேறு விஷயங்களை வந்து ஆள் எடுக்கிறாங்க. நம்மளை வந்து நம்ம மனநிலையை வந்து அவங்க சிதறடிச்சு அந்த கேப்ல நம்மள வந்து குற்றத்துக்கு மத்தியில நம்ம நிக்க வச்சு நம்மளை குற்றவாளிகளாவே கிரியேட் பண்ணி பதற்றத்துல நம்ம கிட்ட இருக்கிற மொத்த காசையும் அவங்க ஆட்டையை போடுறதா இந்த சைபர் கிரைம் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த பதிவு மூலியமா நல்ல தகவலை நாங்க சொன்னோன்ற மன திருப்தியோட எங்களுக்கு இருக்கு. நல்ல தகவலை பார்த்தன்ற மன திருப்தியோட நீங்களும் இருப்பீங்க. நீங்க பார்த்தா போலே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும் இந்த 19-30 என்ற மேட்டரை நாம எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.